சதுரயுகம் கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திர ரூபிக மகான்மீராகிய யுகவான் சாலை ஆண்டவர்களே முக்தி பாலிப்பு. சமரசவீதநாதாவே ஜாதிகளின் கர்த்தாவே மெய்வழி நாம நன்னாதமே மெய்வழியாண்டவர் திருவடிகளே சரணம். முத்திப்பூர்ணம். மெய்யாகவே சதுரயுகம் கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திர ரூபிக மகான்மீராகிய யுகவான் சாலை ஆண்டவர்களே முக்தி பாலிப்பு. கற்பகத்தரு ஜீவ விருட்ச வித்தாகிய மெய்வழியின் வேதத்தினை மெய்வழி தெய்வத்தின் அருளமதினை செவிவாய் மடுத்து சிந்தையில் பதித்து மேலாம்பரமான வாழ்வை அடைய எத்தனிக்கும் மெய்வழிக்குல மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். இப்போ நாம் பேசுனது கேட்டுச்சா? கேட்குது. அது என்ன மொழி? அது தமிழா? இப்ப பேசுறது நான் தமிழ் தானே பேசுறேன். அது அப்புறம் அதெல்லாம் தெரிஞ்சுக்குது. எப்போ இதெல்லாம் சொல்ல தெரியும் நம்மளுக்கு? தமிழ் வேத பாஷை தேவமொழி அப்படின்லாம் எப்போ தெரியும்? மெய்வழிக்கு அந்த தேவனுடைய தமிழானது நம்ம கிட்ட உள்ள புகுந்த பின்னாடி தான் தமிழ் தேவ பாஷைங்கிறதே நமக்கு தெரியும். அது வரைக்கும் தமிழ்னா அது ஒரு மொழி, அவ்வளவுதான். உலகத்துல இருக்கிற எத்தனையோ அரியவண்ணா பாஷைகளை இல்மெனும் தாய் ஈன்றே இருக்க, எத்தனையோ அரிய ஒன்னா பாஷைகளை, இல்ம் என்றால் கல்வி, கல்வி என்னும் தாய் ஈன்று இருக்கிறாங்க. ஆனா எல்லா பாஷைக்கும் தலையாய பாஷை ஒண்ணு இருக்குது. அத தெய்வம் ஒளிநாடால பேசும்பொழுது நம்ம அறிவுல சுருன்னு தைக்கிற மாதிரி விரிவா பேசுவாங்க. அப்போ ஒரு சம்பாஷணையாவே அந்த இடத்துல நிறைய பேர் இப்போ வெளியில இருந்தெல்லாம் மக்கள் வந்திருப்பாங்க, விஐபிங்கெல்லாம் வந்திருப்பாங்க. அப்போ தெய்வம் சொல்லுவாங்க, நான் இங்கிலீஷ்காரன், இவர் தெலுங்குக்காரரு, இவர் ஹிந்தி பேசுறவர், இவர் தமிழ்காரர், நட்சத்திர மசாலா நான் தமிழ்காரன் அப்படின்னு சொல்லுவார். அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் பேசும்போது என்னுடைய பாஷை தான் பெருசுன்னு நான் சொல்லுவேன். தெய்வம் உத்தரவு, நான் கிழவன், இருந்தாலும் என்னுடைய பாஷை தமிழ் என்னவார் நட்சத்திரம். ஆமா தமிழ். இல்லை நான் இங்கிலீஷு. அந்த நகைச்சுவை தெய்வம் விளையாட்டு போலவே அந்த விஞ்ஞானத்தை நமக்கு ஊட்டினாங்க. நான் இங்கிலீஷ் இல்லை இப்போ அப்படின்ட்டு திருத்துவாங்க. அப்ப எல்லாரும் ஒரு பாஷையில இதுதான் என்னுடைய மொழி தான் சிறந்ததுன்னு சொல்லும் பொழுது இது ஏன் இப்படின்னு வந்த பாஷை ஒன்று இருக்கு இல்ல, அது இப்ப நான் இங்கிலீஷ்னு சொல்றேன், அவர் தமிழுங்கிறாரு, அவர் தெலுங்குங்கிறாரு, அவர் ஹிந்திங்கிறாரு. ஆனா இப்ப நான் எடுத்து சொல்லும் பொழுது எல்லாம் ஆமான்னு ஒத்துக்குது, பாக்குறியா அப்படின்னு ஒரு உத்தரவு போடுவாங்க. உத்தரவு தெய்வமே அப்படின்னாங்க. இப்ப ஒரு குழந்தைய அங்க தூரம் இருக்குதுன்னா வா அப்படின்னு கூப்பிட்டாக்கா கண்டிப்பா வராது. அப்புறம் நான் இங்கிலீஷ்காரன் இல்லையா, கம் அப்படின்னு சொன்னாலும் வராது. ஆனா கைய இந்த ஜாடை காமிச்சு கம் அப்படின்னு சொன்னா அது வரும், வா அப்படின்னா வரும். அப்போ ஆதியத்துல நமக்கு தேவனால் உருவாக்கப்பட்ட பாஷை எது அப்படின்னா சமிஞ்சை.
சமிஞ்சை முதலாவதாகிய பாஷையில் நின்று சகல பாஷைகளையும் படைத்தான் அப்படின்னு ஆதிமான்மயத்துல நாம ஓதுறோம். சரி, இந்த சமிஞ்சைக்கு அடுத்து உருவான பாஷை என்னன்னு பார்க்கணுமா இல்லையா? சமிஞ்சைங்கிறது பரிபாஷை. அது இப்போ ஆதிமான்மயத்துல பாட்டையாவை பிரியும் போது நான் அடிக்கடி அதை நினைப்பேன். விழியழகு காட்டி விளைந்த காமத்தால் பழிகாரி என்று பாரில் உள்ளோர்கள் வழிவசை பொழிய வந்தனன் உன் பின்னே என்னவோ இந்நாள் என் பேரெடுத்து என் வடிவம் மாற்றி உன் பேரு வைத்து உன் வடிவம் தந்த உத்தம சுத்த உறுதி நாயகமே அப்படின்னு பாட்டையாவை குறித்து தெய்வம் தோத்துருச்சு படிக்கிறத பார்க்கறத நம்ம எல்லாம் படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். படிச்சதை கேட்டிருக்கிறோம், நம்மளும் படிச்சிருக்கோம். அப்போ விழி அழகு காட்டுறது அப்படிங்கிறதுன்னா என்ன? பேசும்போது கூட சொன்னேன், பொட்டியடி கல்லா பலகையில் உட்கார்ந்து என்ன பெரியவங்களே சிவராஜ யோகம் சரிதானா அப்படின்னு கேட்கும் பொழுது பதில் ஒண்ணுமே சொல்ல தெரியாதனால தெய்வம் கேட்கிறாங்க, என்ன பெரியவங்களே சிவராஜ யோகம் சரிதானா என்று கேள்வியாக கேட்டார்கள். அந்த கேள்வியை கேட்டதும் அதற்கு அந்த பெரியார் அவர்கள், ஆம் சரிதான், எங்கேயோ இருக்கிற நரகத்தை குறுக்கு வழியில போய் பிடிக்கிற ஒரு சிறந்த வழி அப்படின்னு சொன்ன உடனே தெய்வத்துக்கு எப்படி இருந்தது அந்த உணர்வு? அதையும் எழுதுறாங்க. அந்த உணர்வை நமக்கு அப்படியே பிரதிபலிக்கிறாங்க தெய்வம் அந்த இடத்துல. என்னடா இத்தனை பேருமோ இவ்வளோ காலமும் நாம் அனுஷ்டித்து வந்த இந்த சிவராஜ யோகத்தை ஒரே ஒரு வார்த்தையில தட்டி கழிச்சிட்டாங்களே. அப்புறம் அதற்கு ஆதாரமா புலத்திய மகாமுனிவருடைய நூல்ல இருந்து ஆதாரத்தை வேற கொடுத்துட்டாங்களே. அப்படி இதை இழுத்துரைக்க துணிஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா இதற்கு மேம்பட்ட ஒரு செயல் அவங்க கையில இருக்குங்கிறத தெய்வம் உணர்ந்தாங்க. அப்படி உணர்ந்ததனுடைய விளைவாக சரணடைஞ்சாங்க. மேலே போட்டிருந்த உத்திரிக வெள்ளவட்டத்தை எடுத்து இடுப்புல கட்டிட்டு நெடுஞ்சாங்கடையா விழுந்தாங்க. அதுக்கு முன்னாடி நினைக்கிறாங்க, இதற்கு மேம்பட்ட ஒரு வழியை பெரியார் அவர்கள் ஸ்தாபிப்பாரேயானால் அது உண்மையாகவே சன்மார்க்கமாக இருக்கும், முகப்பத்தாக இருக்கும்னு குறிப்பிடுறாங்க. அப்போ அந்த எண்ணம் தெய்வத்துக்கு எவ்வாறு உதித்தது அப்படின்னா, சதா அந்த வேட்கையிலேயே இருந்த காரணத்தினாலே 12 பேர் குருமார்கிட்ட ஏமாந்தாங்க. ஈராறு குருமார் இடமுறிதானேன், யானும் அறியேன் அவரும் அறியார், யான் என உணர்ந்த பின் அவர் செயல் உரைப்பேன் அப்படிதான் உரைச்சாங்க. அப்படி விளக்கி சொன்னதுனாலதான் நாமெல்லாம் இன்னைக்கு இப்படி உட்கார்ந்து இந்த சபையில பேச கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதுதானே உண்மை. அப்போ அந்த இடத்துல சமிஞ்சைக்கு அடுத்து ஒரு பாஷை வருது. நான் பள்ளிக்கூடத்துல படிக்கிற காலத்துல ஒரு நாடகம், அந்த நாடகத்துல இந்த தமிழை பத்தி பேசணும். அப்ப வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அப்ப கல் தோன்றி மண், நம்ம பிரபஞ்சமே இல்லாததுக்கு முன்னாடி அப்ப தமிழ் இருந்திருக்குதுங்கிறது தான் அதுக்கு அர்த்தமாகுது. அப்போ இந்த தமிழ் ஏன் அவ்வாறு சிறப்புற்றது, இந்த தமிழ் ஏன் மொழிகளிலே சிறப்பான மொழியா இருக்குது அப்படின்னு நாம பார்க்கும் பொழுது, அந்த பரம்பொருளாகிய ஆதி பிதாவான நம் தெய்வம் அவர்கள் நம் தென் தமிழ்நாட்டிலே மார்க்கம்பட்டி என்ற சிற்றூரிலே அந்த தமிழே உருவெடுத்து அவதாரம் செய்ய போறத முன்னிறுத்தி தான் தமிழ் தாய் பாஷையா இருந்தது. அந்த தமிழ்ல இருந்து பிரிஞ்சுதான் அத்தனை பாஷைகள் உருவானதுங்கிறது வரலாறு. அந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க, பேசியும் இருக்கிறாங்க. அப்போ நாம நம்ம தெய்வத்தோட இந்த மெய்வழி அப்படிங்கிற ஒரு பெட்டகத்துக்குள்ள வந்த பின்னாடி
இந்த தமிழினுடைய செயலை நாம் தெரிந்து அறிந்து புரிந்து மேன்மை அடையணும் அல்லவா? அந்த தமிழை பத்தி நம்ம தெய்வம் என்ன உத்தரவு பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த முத்திப்பேருரையில நாம பார்க்க போறோம். மெய்வழி தமிழ், தலைப்பு தெய்வத்தமிழ். அதுதான் இந்த முத்திப்பேருரையினுடைய தலைப்பு. இப்ப மெய்வழி தமிழ் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருமஞான அருளமுதம் வாக்கியம் 44. அதுல இந்த தமிழோட மேன்மையை தெய்வம் நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அது என்னங்கிறத இப்ப நாம பார்ப்போம். நம் தமிழானது வேத பாஷை. இங்க வர்றதுக்கு முன்னாடி ஒத்துக்குமா? மெய்வழிக்கு வராம நம்ம ஒரு தமிழ் கற்ற பண்டிதராக இருந்தா தமிழானது வேத பாஷை அப்படிங்கிறத நாம ஒத்துக்குவோமான்னா கிடையாது. வித்வான் மெய்வழி கடுவெளி அனந்தர் இருந்தார். அவருடைய சரித்திரத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அந்த தமிழ்ல எப்படி தெய்வம் அந்த ஆட்கொண்டாங்க, அதுக்கப்புறம் அந்த தமிழினுடைய செயல் என்னங்கிறத அவர் சொல்லியிருப்பார். அவர் தான் நம்ம சபைக்கரசர் அவர்களுக்கும் அவருடைய அண்ணா மெய்வழிச்சாலை யுகவன் அண்ணா அவங்களுக்கும் தமிழ் பாஷை தமிழ் பாடம் சொல்லி கொடுத்தவர், இலக்கண இலக்கியத்தோட. அதனால தான் அவங்களுடைய அந்த பாடல்கள்லையும் முத்திப்பேரூர்லையும் அந்த ப்ரொனன்சியேஷன் சொல்றாங்கல்ல, உச்சரிப்பு, உலானா இலானா அழானா, இது தெளிவா இருக்கும். இது பழகிடுச்சின்னு சொன்னா சொல்லோட பொருள் தத்ரூபமா நமக்கு சுத்தமா புரியும். அதுக்கு தெய்வம் ஒரு பாடல் ஏற்றுனாங்க. இது ஏற்றுனது யாருக்கு அப்படின்னா மெய்வழி உறங்காப்புலி அனந்தர் அண்ணா அவங்களுக்கு. அவங்க பழஞ்சாலையிலேயே சேர்ந்தவங்க. ராஜகம்பீரம், திருப்பத்தூர்லாம் அவங்க தான் கூட இருந்தாங்க. மெய்வழி காமாட்சி பிள்ளை அவரோட பேரு. திருப்பாச்சேத்தின்னு நினைக்கிறேன் அவங்களுடைய ஊர். அதானங்கா, திருப்பாச்சேத்தி தான் சொந்த ஊர். அங்கேருந்து தெய்வத்தோட ஆட்கொள்ளப்பட்டு தெய்வத்தோட கூடவே நெருக்கமாக இருந்தாங்க. திக்குவாய், கொஞ்சம் திக்கி திக்கி பேசுவார். ஆனால் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி நல்ல ஒரு சிறப்பான ஒரு சமயத்தில் இருக்கும் பொழுது தெய்வம் ஏன்டா அப்படி திக்கி திக்கி பேசுகிற அப்படின்னு கேட்டு இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணு அப்படின்னு ஒரு பாடல் எழுதினாங்க. அது அமுதகலை ஞான போதம் 2ஆம் காண்டத்தின் செயலில் வருது. எழிற்பல கலைகள் இலகு செம்மலரே எழுநிலை குலவு வெண் மலையே பொழில் தலை காழனி நலவயல் விளைவே புலன் பளிங்கோளிர்குல விளக்கே எழிலெழும் சலிலே துளப கோபுரமே ஏதென புகழுவேன் நயனே விழியனதிரண்டும் தனிகையுன் பதத்தில் விழுதுறங்கிய சுக விளைவே இந்த பாடலை தெய்வம் பிரத்யேகமாக அவருக்காக எழுதி கொடுத்து மனப்பாடம் பண்ண சொல்லி
அந்த திக்கு அந்த திக்கி திக்கி பேசுற அந்த தன்மை மாதிரி மாறி சரளமா ஆதிமான்மியத்தெல்லாம் அவர் படிச்சு கேட்டீங்கன்னா அவ்வளோ ரம்மியமா இருக்கும். அதை கேட்ட காது இது. ஆலயத்துல படிக்கும் பொழுது அப்படியே நம்மளை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரி அந்த ராகம் லயம், அந்த பதுமராக பளிங்குளிர் ஏற்று பொன், உண்மையிலேயே அது நடக்கும். ஜீவன் ஜொலிக்கும். மெய்வழி உறங்காப்புலி அனந்தர மாமா படிச்சா. அப்ப அந்த பாடலை எல்லோரும் மனப்பாடம் செஞ்சுக்கணும். அதுல அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பெரியாளா போட்டிருப்பாங்க, குண்டுலா போட்டிருப்பாங்க, அப்புறம் 3 சுழி எண் போட்டிருப்பாங்க. 3 சுழி எண் நான் படிக்கும்போது நாக்க மடக்கி உள்ள அந்த அன்னத்துல வச்சு நா அப்படின்னு சொல்லணும். 2 சுழி நா போடும்போது வெளியில நா அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி பெரிய லா போடும்போது நாக்க உள்ள மடக்கி லா அப்படின்னு சொல்லணும். சின்ன லட்டுன்னு சொல்ற போது லா நுனியில இருந்து வரும். அப்ப மடக்கி நீட்டி அந்த உச்சரிப்பினுடைய தன்மையை அந்த பாடல்ல சுழட்டி 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 வச்சிருக்கிறாங்க தெய்வம். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா மெய்வழி வேதத்தை படிப்பது நமக்கு எளிதா இருக்கும். சரி, இப்ப மெய்வழி தமிழுக்கு நாம வந்துருவோம். அததான் சொல்றாங்க தெய்வம், நம் தமிழானது வேத பாஷை, தமிழ் மொழியே சர்வ மதங்களினுடைய வேத வேதாந்தங்களின் உற்பவ உற்பன ஆதார்த்தமாகும். உற்பவ உற்பன்ன ஆதார்த்தமாகும். இங்கிருந்தேதான் அந்த ஆதிமூல வித்தில்லா வித்து. தமிழ் என்னது? வித்தில்லா வித்து. அப்ப நாம நம்ம தெய்வத்தை என்னன்னு சொல்லி அழைக்கிறோம்? அவங்க எடுத்து வச்சாங்க வித்து நாயகம். தெய்வத்துக்கு திருநாமம் என்ன? வித்து நாயகம். அப்போ பாடல்ல எழுதுறோம், வித்தில்லா வித்து வீதைக்க வந்தே. தெய்வம் எழுதுறாங்க, நம்ம படிக்கிறோம். வித்தில்லா வித்து வீதைக்க வந்த விதைக்க வந்த அவங்க யாரு? முத்தி வீத்தான முதற்கோழுந்தே. முத்திக்கு வித்து. அதை யார் சொல்றாரு? அருணகிரிநாதர் சொல்றாரு அந்த பாடல்ல. அத்தி திருப்பத்தி திருநகை, அது கடகடன்னு வரும். அதுல பாருங்க, எனவோதும். அப்போ முத்திக்கு யார் வேணும்? வித்து குருபரன். வித்து குருபரன் எனவோதும். அப்ப நம்ம தெய்வம் யாரு? வித்து நாயகம், ஸ்ரீ வித்து நாயகம். அப்போ அவங்கதான் முத்திக்குங்கிறத அருணகிரிநாதர் அன்னைக்கே பாடி வச்சுட்டாரு. அது நமக்கு எப்ப தெரிய வந்தது? இந்த நிமிஷம் நாம் தெரிந்து கொண்டோம். அப்ப நம் தமிழானது வேத பாஷை, தமிழ் மொழியே சர்வ மதங்களினுடைய வேத வேதாந்தங்களின் உற்பவ உற்பன்ன ஆதார்த்தமாகும். இங்கிருந்தேதான் அந்த ஆதிமூல வித்தில்லா வித்து எல்லா நாடுகளுக்கும் சென்றிருக்கிறது. சரியாக நிறுத்து பிற மொழிகளின் மந்திர வசனங்களை ஒலித்து பார்த்தால் அவை தமிழ் சொற்களால் உத்பவித்தவையே என தெரியும். பார்க்கிறோம், நம்ம இந்தியால பேசுற மொழியிலேயே நாம
பார்க்கும் பொழுது தமிழ் தான் அதுல கலந்து வருது அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரியும். இத அனுபவத்தின் வாயிலாக நம்ம தெய்வம் படைச்சவங்க இல்லையா, மொழிகளின் தாய் அல்லவா, வேதத்தின் தாய் அல்லவா, தமிழின் தாய் அல்லவா. அதனால தான் அவங்க அறுதிட்டு சொல்றாங்க, இங்கிருந்து தான். எங்கிருந்து? அவங்க கிட்ட இருந்து. இங்கிருந்து தான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தமிழ்நாட்டில் இருந்துன்னு நினைச்சுக்கணும். அவங்க கிட்ட இருந்து நினைச்சாலே சிலுகுது. சாதாரணமா படிச்சுட்டு மேம்போக்கா படிச்சுக்கிட்டே போயிரும். இங்கிருந்து தான் அந்த ஆதிமூல வித்தில்லா வித்து. யார்? அவங்க தானே. போனது யாரு? அவங்க தான் போறாங்க. தன்னுடைய சிபாரிசுக்காரர் அனுப்பிச்சு அவங்களுக்குள்ள அவங்க உட்கார்ந்து பேசுறாங்க. இன்னைக்கு நமக்குள்ள உட்கார்ந்து பேசுறாங்க, நமக்குள்ள உட்கார்ந்து கேட்கிறாங்க. பேசுறதும் அவங்க தான், கேட்கறதும் அவங்க தான். இதுல ரொம்ப நுணுக்கமா பார்த்தாதான் புரியும். இங்கிருந்தேதான் அந்த ஆதிமூல வித்தில்லா வித்து எல்லா நாடுகளுக்கும் சென்றிருக்கிறது. சரியாக நிறுத்தி நிறுத்து பிற மொழிகளின் மந்திர வசனங்களை ஒலித்து பார்த்தால் அவை தமிழ் சொற்களால் உற்பவித்தவையே என தெரியும். அப்ப அதை பார்க்கக்கூடிய பாங்கு நமக்கு வரணும்னு சொன்னா இந்த வாங்கணும், வாங்கோசைய செவிக்குள்ள வாங்கணும். செக்கோஸ்லோவியா நாட்டில், செக்கோஸ்லோவியான்னு ஒரு நாடு இருக்கு, அதெல்லாம் செக் குடியரசுன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. அதனுடைய முழு பெயர் செக்கோஸ்லோவியா. செக் குடியரசு நாட்டில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை வானோசா என்கிறார்கள். அந்த நாட்டில் கிறிஸ்துமஸ் சொல்லாம வானோசான் கொண்டாடுறாங்க. கிறிஸ்துமஸ் பண்டிகையை வானோசா என்கிறார்கள். வான் ஓசை என்பதைத்தான் அவர்கள் அப்படி கூறுவார்கள் என தெரிகிறதல்லவா. மெய்வழி வெங்கடேச ஆச்சாரி அந்நாட்டினருக்கு சென்று திரும்பி வந்து தரிசனை செய்த சமயம் வெளியானது. அங்க கிறிஸ்துமஸ வானோசான்னு சொல்றாங்க தெய்வமே. அவர் ஏறக்குறைய 60 வருஷத்துக்கு முன்னாடியே சபையில் சேர்ந்தவர். அவருடைய குமாரர் இருக்கிறார் மெய்வழி. அவர் பேர் என்ன? மாமா பேரு சந்திரன் ஆச்சாரி. மெய்வழி சந்திரன் ஆச்சாரி. அவங்க தந்தையார் தான் மெய்வழி வெங்கடேச ஆச்சாரி. அந்த நாளிலேயே அவங்க மெய்வழி வரதராஜ அனந்தர், மெய்வழி பாபுலட்சுமண ஐயர் இவங்கெல்லாம் சித்திரஞ்சனில் வேலை பார்த்ததாக தெரிய வந்தது. அப்போ இந்த வாக்கியத்தில் தமிழ்னா என்னதுங்கிறத மறைமுகமா நமக்கு எடுத்து வச்சிருக்காங்க. என்னன்னா, நான் தான் அது. தமிழ் யாருன்னா நான் தான் அப்படின்னு சொல்லாம சொல்றாங்க. இங்கிருந்தேதான் அந்த ஆதிமூல வித்தில்லா வித்து எல்லா நாடுகளுக்கும் சென்றிருக்கிறது. சரியாக நிறுத்து பிற மொழிகளின் மந்திர வசனங்களை ஒலித்து பார்த்தால் அவை தமிழ் சொற்களால் உற்பவித்தவையே என தெரியும். அப்போ ஒன்றுமும் இப்ப சமஸ்கிருதத்துல படிக்கிறான், வயிறு வேக வேகமா சொல்றான்னா அதுல மொத்தம் தமிழ் தான் இருக்கு. கூட கூட சுவாகா சுவாகா சுவாகான்னு இழுத்துக்குவாங்க கூட. அதை பிரிச்சு பிரிச்சு பார்க்கும்போது தான் அதுக்குள்ள தமிழ் இருக்குதுங்கிறது தெரியும். அப்ப பாஷை எதுக்கு வந்ததுங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம அடுத்து தமிழே ஒன்று 4 வாரம் ஓடும், பார்த்துக்குவோம். அடுத்து பார்க்கும் பொழுது வான்மதி குரல் வாக்கியம் 33. இதுல தமிழினுடைய சிறப்பை தெய்வம் நமக்கு இவ்வாறாக தெரியப்படுத்துறாங்க, தெளியப்படுத்துறாங்க.
ஆண்டவர்கள் இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் எல்லோரையும் எடுத்துக்கொண்டாலும் இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் எல்லோரையும் எடுத்துக்கொண்டாலும் ஒரே மாதிரி தானே படைக்கப்பெற்றுள்ளார்கள். உண்மைதானே? இப்ப நாம இந்தியா துணைக்கண்டம் பரதகண்டத்துல பிறந்திருக்கிறோம். இந்த இந்தியா அப்படின்னு ஒரு நாட்டுல பாத்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய 40 மாநிலத்துக்கு மேல இருக்குது. மாநிலங்கள் பிரிச்சு 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 நம்ம பிறந்திருக்கிறது தமிழ்நாடு. வள்ளுவன் பிறந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு இவர் பாடுறாரு, பாரதியார். ஆனா அப்ப தமிழ்நாடுன்னு பாரதியார் பாடும்போது பேர் கிடையாது. சென்னை மாகாணம் தான் இருந்தது. அப்படிதானுங்களே? பாரதியார் சுதந்திரத்துக்கு முன்னாடியில இந்த பாட்டு பாடுறாரு. வள்ளுவன் பிறந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. ஏன்னா அந்த புகழாகிய வான் இங்கதான் அவதாரம் பண்ண போறாங்க அப்படிங்கிறத அவரும் பாட்டையார்கிட்ட பெற்றதாக சொல்றாங்க. அது என்னன்னு நமக்கு தெரியல. அதுபோலவே மனிதனுக்கென்று படைத்த பாஷை, அந்த ஒரே பாஷை எது என்று சொல்லுங்க பார்ப்போம். சபையோர் தெரியாது என்று ஒருமுகமாய் கூற ஆண்டவர்கள் அந்த பாஷை தமிழ்தான். அப்ப நம்ம தமிழ்ல பிறந்திருக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு. ஔவையார் எழுதின பாடல்ல அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு எழுதினாங்கல்ல, அதுல கடைசியா இது கூட சேர்த்துக்கலாம் போல இருக்குது. தமிழ்நாட்டில் தமிழனா பிறகுது ரொம்ப அரிது. அந்த ஆதிமூல ஆவியே அவதாரம் செஞ்ச அந்த தமிழ் மண்ணில் தமிழ் பாஷை பேசக்கூடிய மக்களாய் பிறக்கிறது ரொம்ப சிரேஷ்டம்ன்றது இதுல தெரியுது. அப்ப இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் எல்லோரையும் எடுத்துக்கொண்டாலும் ஒரே மாதிரி தானே படைக்கப்பெற்றுள்ளார்கள். அதுபோலவே மனிதனுக்கென்று படைத்த பாஷை, அந்த ஒரே பாஷை எது என்று சொல்லுங்க பார்ப்போம். சபையோர் தெரியாது என்று ஒருமுகமாய் கூற ஆண்டவர்கள் அந்த பாஷை தமிழ்தான். உருது, இங்கிலீஷ், தெலுங்கு முதலிய பிற பாஷைகளில் ஏதாவது ஒன்றை சிசுவிலிருந்து நாவில் பேசி புழங்கிக் கொண்டிருந்த பிறகு தமிழை கற்று எந்த விற்பன்ன தேர்ச்சி அடைந்து பேசினாலும் தமிழின் சொந்த எழிலுடைய உச்சரிப்புடன் பேச வராது. இப்போ நம்ம பார்க்கிறோம், கண் கூட பார்க்கிறோம். நம்ம மெய்வெளிச்சாலைக்கு இந்த யதார்த்த நன்மன மக்களாகிய கனடா மக்கள் வராங்க. கர்நாடகாவில இருந்து, ராஜஸ்தான்லேருந்து சில குடும்பங்கள் இருக்குது. தெலுங்கு பேசுகிற ஆந்திராவிலேருந்து சில பேருங்க வந்திருக்கிறாங்க. இங்கேயே வந்துட்டாங்க சாலவாசியா. ஆனால் அவங்க தமிழ் கற்றுக்கிட்டாங்க, தமிழ் பேச கற்றுக்கிட்டாங்க. ஆனால் அந்த பேசுகிற அந்த சொல்லு இருக்குது இல்லையா, டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம பேசுகிற மாதிரி அந்த உயிர் சுவையோட அவங்களுக்கு அது அந்த பேச்சு வரமாட்டேங்க. அதை தான் தெய்வம் அந்த அனுபவத்தை நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க பாருங்க. உருது, இங்கிலீஷ், தெலுங்கு முதலிய பிற பாஷைகளில் ஏதாவது ஒன்றை சிசுவில் இருந்து எங்க பழகிறது, நாவில் பேசி பழகி கொண்டு வந்த பிறகு தமிழை கற்று எந்த விற்பன்ன தேர்ச்சி அடைந்து பேசினாலும், தமிழ்ல அவங்க என்ன இலக்கியங்கள் படிச்சு பேசினாலும் தமிழின் சொந்த எழிலுடைய
உச்சரிப்புடன் பேச வராது. அது நம்ம நிறைய பார்க்கலாம். இப்ப நம்ம தமிழ்ல பிறந்துட்டு பிற பாஷைகளை பேசும்போது அந்த சொல் ப்ரொனன்சியேஷன் கரெக்டா பேசிடும். இப்ப தெலுங்கு தெரியும்னா தெலுங்கு பேசினாக்கா அந்த உச்சரிப்பு கரெக்டா வரும். எழுது தெரியலாம், பேச்சு கரெக்டா வந்துடும், மாறாது. அந்த சொல்லினுடைய அந்த அசைவு ஒசிவு இருக்குது இல்ல, அந்த நடை உடை பாவனை மாறாது. இப்ப தமிழுக்குன்னு ஒரு நடை உடை பாவனைகள் இருக்குது. தமிழை இப்படிதான் பேசணும், இப்படிதான் கையாளணும். ஆனா மாவட்ட வாரியா தமிழ் வேற 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 இதுல ஸ்லாங்ல வருது. ஆனா அந்த சுவை குன்றாது. எந்த ஸ்லாங்ல பேசினாலும் அந்த தமிழுக்கு இருக்கின்ற அந்த அமுதமாகிய தமிழ் அதனுடைய தன்மையை இழப்பதில்லை. அதுதான் இங்க இருக்கிற சிறப்பு. இதே பாஷைய வேற மொழிகாரங்க என்னதான் இலக்கியத்துல தேர்ச்சி பெற்று பேசினாலும் வராது, அந்த சொந்த எழில் வராதுங்கிறாங்க தெய்வம். கேட்க அருவருப்பாக கொன்னி கொன்னித்தான் பேச வரும். அத்தகைய பத்தினித்தனமுடையது தமிழ். தன்னுடைய செயல் மாறாது. எப்படி ஒரு ஸ்ரீயானல் பத்தினிங்கிறதுக்கு அர்த்தம் உலகத்துல பெண்களை தான் குறிப்பிடுறாங்க. ஆனா இங்க தெய்வம் தான் பத்தினிங்கிறத ஒரு பாடல் மூலியமா விளக்குறாங்க. பெற்ற பேர் எத்தனை பேர் ஆனாலும் பத்தினி என்றால்னு சொல்லி ஒரு பாடல் பூரண புதையல்ல வரும். அத்தனை பேருக்கும் பத்தினியா இருந்தாங்க. அப்போ தெய்வம் என்ன உத்தரவு பண்றாங்க? சொந்த எழிலுடைய உச்சரிப்புடன் பேச வராது, கேட்க அருவருப்பாக கொன்னி கொன்னித்தான் பேச வரும். அத்தகைய பத்தினித்தனமுடையது தமிழ். ஆனால் முதலில் இளமையிலிருந்தே தமிழை பேசி பழகிய பின் அரபி, சமஸ்கிருதம், இங்கிலீஷ் முதலிய அந்நிய பாஷைகளை படித்து பேசினால் அந்த பாஷைகளில் பிறந்து வளர்ந்து படித்து பேசுபவர்களை விட சரியான உன்னத உச்சரிப்புகளுடன் பேசவும் அவற்றிலுள்ள வேத வசனங்களை ஓதவும் வரும். இந்த ரகசியத்தை நாம எப்ப தெரிஞ்சுக்குவோம்? தமிழ தாய் பாஷையாகிய தமிழ் பாஷையில இளம் குழந்தை பிறந்த நாள்ல இருந்து தமிழை நாவலையே பேசி பழகி ஒட்ட வச்சுக்கிட்டோம்னா அந்த பிற பாஷைகளாகிய மற்ற பாஷைகளை பேசணும்னா சிறப்பா பேசலாங்கிறாங்க தெய்வம். அவர்களை விட அந்த பண்டித்துவம் பெற்றவங்க நிறைய பேர் தமிழ்ல இருக்கிறாங்க. எத்தனையோ மொழி பேசுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நிபுணத்துவம்னு சொல்லுவாங்க, நிபுணர்கள் அவங்க எல்லாம். ஆனா அப்ப தமிழை பேசி பழகிய பின் அரபி, சமஸ்கிருதம், இங்கிலீஷ் முதலிய அந்நிய பாஷைகளை படித்து பேசினால் அந்த பாஷைகளில் பிறந்து வளர்ந்து படித்து பேசுபவர்களை விட சரியான உன்னத உச்சரிப்புகளுடன் பேசவும் அவற்றிலுள்ள வேத வசனங்களை ஓதவும் வரும். இந்த செயலை வைத்து பார்க்கும் பொழுது மனிதனுக்கென்று உண்டாக்க பெற்றது. இந்த செயலை வைத்து பார்க்கும் பொழுது மனித குலத்திற்கென்று உண்டாக்க பெற்றது ஒரே பாஷை, ஆதி பாஷை தமிழ்தான் என்று தெரிகிறதல்லவா? அதுல வான்மதி குரல்ல தெய்வம் இவ்வாறாக 33வது வாக்கியத்துல தமிழினுடைய அதிசிறப்பை பற்றி நமக்கு எடுத்துரைத்தார்கள். அதே மாதிரி யமன்படர் அடிபடு கோடாயுதக்கூர் தொடர்ச்சியில
முதலாக நாம் இந்த தமிழ் மெய்வழி தமிழ் என்ன பண்ணுச்சுங்கிறத நமக்கு இந்த இடத்துல எடுத்து கொடுக்குறாங்க. இந்த தமிழ் நமக்கு என்ன செய்யுது? மெய்வழிங்கிறது மெய்வழி மக்கள்னாலே நாம தானே. மெய்வழி தெய்வம், அவங்களுடைய மக்கள் நாம. அப்படி பார்க்கும்பொழுது தெய்வம் இந்த வாக்கியத்தில் என்ன கொடுக்குறாங்கன்னா, முதலாக நாம் இப்புவனத்திற்கு இறங்கி வந்ததிலிருந்து. எங்கிருந்து இறங்கி வந்தாங்க? பல இடத்துல இறங்கி வந்தேன்னு குறிப்பிடுறாங்க. மக்களுக்கு இறங்கி வந்தோர் வயதொரு 40 ஆண்டில் தக்கை அம்மதம் கை கொண்டு தனி வெள்ளை புறவி ஏறி அப்படின்னு ஆதிமான்மியத்தில் அந்த இறக்கத்தை கொடுக்குறாங்க. பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த துறவலர் கரசே காமில் தொன்மறை புகழும் தேவே அருணடை பாதம் நோக அடிமைக்காய் இறங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே மார்க்கண்ணன் நாதா போற்றின்னு அமுதகலை ஞான போதம் 2ஆம் காண்டத்துல குறிப்பிடுறாங்க. இந்த வாக்கியத்துல முதலாக நாம் இப்புவனத்திற்கு இறங்கி வந்ததிலிருந்து அப்படின்னு குறிப்பிட்டாங்கன்னா எங்கிருந்து வந்தாங்க? இந்த கேள்வியை கேட்டா நாம என்ன சொல்ல தெரியும்? ஏன் இப்படி சொல்றேன்னா, பின்னாடியே அவங்க எமது பிரானவர்கள் எம் கையில் பாசுபத கங்கணம் ஏற்றியதிலிருந்து 12 ஆண்டுகள் கழித்து, அவ்வளவு நாள் எங்க போனாங்க? தவத்தில் இருந்தாங்க. எமது பிரானவர்கள் எம் கையில் பாசுபத கங்கணம் ஏற்றியதிலிருந்து 12 ஆண்டுகள் கழித்து நாம் முதலாக தீட்சை நடத்திய போது தீட்சை பெற்ற பேர் 2, காவல் காத்த ஆள் 1. அந்த 1, 2 இருந்துதான் எம் சாலை தமிழ் பல்லாயிரம் பேரை படைத்தது. அப்போ நம்மளையெல்லாம் படைச்சது எது? படைச்சதுங்கிறது 2 விதமான படைப்பு இருக்கு. என்னென்ன? என்னென்ன படைப்பு? என்னங்க? யார் சொல்றது? சொன்னது யாருங்க? பேர் சொல்லுங்க. தாயினுடைய கருவறையில படைக்க போற அந்த படைப்பு 1. அதே நாம வளர்ந்து அந்த அறிவை பருவத்துக்கு வந்த பின்னாடி 7வது பிறப்பு எடுக்கணும்ல, தெய்வத்தினுடைய அருளால, அது ஒரு படைப்பு. அப்போ நம்மள அந்த 7ஆம் பிறப்புக்குள்ள இந்த சாலை தமிழ் படைக்கிறதுங்கிற உண்மையை இங்க நம்ம தெய்வம் வெளியாக்குறாங்க. ஆகவே அவ்வாறு அந்த சாலை தமிழ் மூலமாக நாம் தெய்வத்தை பெற்றதை எண்ணி எண்ணி கண்ணீர் மல்க அவர்களுடைய பாட்டை நினைத்து நினைத்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருகுவோம் என்று கூறி அந்த சாலை தமிழின் முழு அதிகாரத்தையும் அவர்களுடைய அதிகாரத்திற்குள் நாம் உள் ஆகி அவர்களுடைய அருளை பெற வேண்டும். மேலும் அவர்களுடைய பாதார விந்தங்களிலே பரிபூர்ண சரணாகதி அடைந்து அவர்கள் அளக்க நிற்கும் நிஜநிதி புதுவாழ்விலே மனங்கூடி சேர்ந்து அந்த வேதத்தமிழை, தெய்வத்தமிழை, தேவத்தமிழை நாள்தோறும் உட்கொண்டு அந்த பிறவா நெறியாகிய பெருநெறி பரிசை நாம் பெறுவோம் என்று கூறி என்னுடைய முத்திப்பேருரை மீண்டும் கற்பகத்தொரு குழுவிலே தொடரும் என்று கூறி அனைவருக்கும் நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். முத்திப்பூர்ணம்.
மெய்யாக மெய்யாகவே சதுரிகம் கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திர நிரூபிக மகான்மீராகிய யுகவான் சாலை ஆண்டவர்களே முத்தி பாலிப்பு. நாட்டிலிங்கே யமபடரை மாற்றும் இறைவா போற்றி. அந்நாட்டினிற்கு வித்தெடுக்க வந்த அரசே போற்றி. முத்திபூர்ண மெய்யாக மெய்யாகவே சதுரிகம் கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திர நிரூபிய மகான்மையராகிய யுகவான் சாலை ஆண்டவர்களே முத்தி பாலிப்பு. அனைவருக்கும் நமஸ்காரம்.